Greetings to all. Today in banking, we'll see about paying bankers and collecting bankers. As you know, who is a banker? A banker is a person or body who do banking business. And banking business is accepting deposit and lending money. பணம் வாங்குறது கொடுக்கறது. இந்த செயலை செய்யக்கூடிய ஒரு நபரை அல்ல ஒரு ஸ்தாபனத்தை தான் நம்ம பேங்கர்னு சொல்றோம். So the banker, who is a paying banker? Is a person, paying banker is the person or the banker to whom the order to pay is given by the depositor. As you know, the relationship between the banker and customer is that of a debtor and creditor. The depositor is the customer. Customer deposit money with the bank and collect money from the bank. And when the bank pays to the customer, the bank becomes the paying bankers. எப்போ அந்த வங்கியானது இந்த பணத்தை திருப்பி கஸ்டமருக்கு செலுத்துதோ அப்போ அந்த பணம் செலுத்தக்கூடிய டைம்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த வங்கியை பேயிங் பேங்கர்ஸ்னு சொல்றோம். The banker is liable to his customer to honor the checks issued by his customer. இந்த பேங்கருக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கு. கஸ்டமர் ஒரு செக் கொடுத்தா அதை ஹானர் பண்ணும், இஷ்யூ பண்ணும், பணம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த பணம் கொடுக்கும் பொழுது we call it as paying banker. And the banker will pay money to the customer only when the conditions fulfill ஆகும்போது. ஸோ என்ன கண்டிஷன்ஸ் அப்படி கேட்டால் ப்ராப்பரான சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வந்து அக்கௌண்ட் ஹோல்டரோட அக்கௌண்ட்ல இருக்கணும். And the check is properly drawn in the sense date of the check இருக்கணும், பேங்க்குடைய செக்காக இருக்கணும், எந்த பேங்க்கு, அக்கௌண்ட் நம்பர், யாருக்கு பே பண்ணுறோம், எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோம், என்ன டேட்டுங்கிறது எவ்ரிதிங் ஷுட் பி ப்ராப்பர்லி மென்ஷன். தென் வி வில் கால் இட் அஸ் ப்ராப்பர்லி ட்ரான் செக். அண்ட் தேர் ஷுட் நாட் பி எனி லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இவங்களுக்கு பணம் பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கோர்ட்டு ஒரு ப்ராப்ளம் அல்லது ஒரு லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருந்ததுன்னா வில் கால் இட் அஸ் அ ப்ராப்பர் செக். அண்ட் தேட் ஷுட் பி ஹானர்ட் பை த பேயிங் பேங்கர். யாருக்கு அந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கவங்க அந்த செக்கை கொண்டு கொடுக்கும் போதோ அல்லது கவுண்டர்ல போய் அந்த பணம் கலெக்ட் பண்ண போகும்போதோ த பேங்கர் வில் பே த மணி டு தி கஸ்டமர். And the banker upon whom a check is drawn or at whose office a bill is accepted, who pays it either to the holder or to the collecting banker. யார் வாங்க வராங்களோ அவங்களுக்கோ இல்லை இன்னொருத்தருக்கு மாற்றி அது யாருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கோ கொடுக்கக்கூடிய பே பண்ணக்கூடிய அந்த வங்கியை நம்ம பேயிங் பேங்கர்ஸ்னு சொல்கிறோம். And there are some statutory rights or protections to a paying bankers. In case of order check or in case of bearer check or crossed check இருந்தால் அல்லது சாதாரணமாக கொடுக்கக்கூடிய எனி ஆல்டர்ட் மெட்டீரியலி ஆல்டர்ட் செக் என்டார்ஸ் பண்ணி கொடுத்த செக்காக இருந்தால் he has a protection. என்ன கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டால் the signature and the details what is given should be perfect. And he has a due course, holder in due courseன்னு சொல்லுவோம். இந்த பணம் அவங்க வந்து ஒரு கொடுக்குற வரைக்கும் அவங்க கையில் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கேட்கும் போது அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ we call it as holder in due course அப்படின்னு சொல்கிறோம் இந்த பேயிங் பேங்கர் சார். In case of a draft or any kind of drawer signature or any kind of forgery of drawer signature, சிலப்போ சிக்னேச்சர் வந்து தவறாக இருந்து அந்த மாதிரி ஏதாவது forgery ஏதாவது பண்ணியிருந்தா கூட the paying banker has a right to inquire on it. So this is all about paying banker. And let's see who is a collecting banker. The collecting banker is the one who undertakes the task of collecting checks and other instruments of credit from the drawee bank. So other person, he collects check for collection, for payment or clearance-னு சொல்லுவோம். எனக்கு ஒரு வங்கியில் அக்கௌண்ட் இருக்கு, நான் ஒரு நபருக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு, அந்த நபருக்கு இன்னொரு வங்கியில் அக்கௌண்ட் இருக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கரூர் வைஸ்யா பேங்க்ல எனக்கு அக்கௌண்ட் இருக்குன்னா அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நான் அந்த செக்கை வந்து இவருக்கு பேங்க் ஆஃப் பரோடாக்காரருக்கு நான் கொடுக்குறேன். தென் பேங்க் ஆஃப் பரோடா வில் ஆக்ட் as a collecting banker on behalf of the customer. என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை அவங்க பேங்க்ல கொண்டு வந்து அந்த கஸ்டமருக்கு கொடுக்கும். So the collecting banker is the one who accumulates the proceeds of a check for the customer. Even though a banker gathers the proceeds of a check for the customer solely as a matter of service. ஒரு negotiable instrument check is a negotiable instrument. This bank acts as the collecting banker as a matter of service.
So every bank has the obligation to collect on behalf of the customer. கஸ்டமருக்காக கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ளிகேஷன்ஸ், ஒரு பொறுப்பு, ஒரு நிர்பந்தம் இருக்கு. யாருக்கு அப்படின்னு கேட்டா வங்கிக்கு. When a customer receives a check, there are two alternative available to him. One is he should go to the branch at which the check has been issued and encash the check. இப்போ இவர் இந்த பேங்க் ஆஃப் பரோடா அக்கௌண்ட் உள்ளவருக்கு நான் கரூர் வைஸ்யா பேங்கோட செக் கொடுத்துருக்கேன். இவர் பேங்க் ஆஃப் பரோடாலே கலெக்ஷனுக்கு போடலாம், அந்த கரூர் வைஸ்யா செக்கை கொடுக்கலாம். பேங்க் ஆஃப் பரோடா கரூர் வைஸ்யாலிருந்து அந்த பணத்தை பெற்று கலெக்ட் பண்ணி பேங்க் ஆஃப் பரோடா அக்கௌண்ட் ஹோல்டருக்கு கொடுக்கும். இல்லைன்னா நேரடியாக கரூர் வைஸ்யா பேங்க்குக்கு போய் இவர் என்ன செய்யலாம், கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் கொடுத்தது கரூர் வைஸ்யா பேங்கோட செக். ஸோ ஹி ஷுட் கோ டு த பிரான்ச் அட் விச் த செக் ஹேஸ் பின் கிவன் issued, அது பண்ணலாம். ஆர் he has to send the check through his own bank for collection. நான் சொன்னது ஃபர்ஸ்ட் சொன்ன ரெண்டாவது ஆப்ஷன். So the two options are there in case of a clearing of a check. directly collecting from the எந்த பேங்க் கொடுத்தாங்களோ அங்கே போய் கலெக்ட் பண்ணுறது, இல்லைன்னா என்னுடைய வங்கியிலே நான் கலெக்ஷனுக்கு போடுறது. And bank has to collect the check for his customers to collect the check, and bank has two alternatives. ரெண்டு alternatives இருக்கு. By presenting the check to the drawee branch across the counter or through clearing. அங்கிருந்து இங்க பணத்தை வாங்கி இவங்க அக்கௌண்ட்ல கொடுத்ததுன்னா அதுக்கு பேர் கிளியரிங்னு சொல்லுவோம். It takes some times. And that's why we call it as role of acting banker is holder of value or an agent of the customer in two cases. டைரக்டா அந்த பணத்தை நேரடியாக கொடுக்கும் போது he acts as the holder of value. A collecting banker becomes a holder of value when he accepts a check for collection to allow a reduction of an existing overdraft or some other indebtedness, or by giving cash over the counter for the check and the time of deposited in case of collection. Directly counter வந்து கொடுக்கும்பொழுது பணம் கொடுக்க வேண்டியது. So then he gets a value or role as a holder of value. And when he collects from other bank, he acts as an agent. இன்னொரு வங்கியில இருந்து இவர் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும் போது at the time he is acting as the agent. In order to avail statutory protection under section 131, collecting banker must act as an agent. அப்படி ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்கு. On behalf of customer, அவங்களுக்கு வரக்கூடிய இன்னொரு பேங்க்ல இருந்து வரக்கூடிய பணத்தை இந்த வங்கியானது அந்த வங்கியிலிருந்து பெற்றுக்கொண்டு என்ன செய்யும், இந்த கலெக்டிங் இந்த கஸ்டமருக்கு கொடுக்கும். So these are the two things about paying bankers and collecting bankers. I hope you understood who is a paying banker and who is a collecting banker. Thank you.